அவங்களாலாம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. எப்படி வேணா விளையாடுவோம். டேய், யாரா நீனு? என்னடா பண்ற? 15-16 வயசுல இந்த அளவுக்கு ஒருத்தன் சத்தியமா எதிர்பார்க்கலடா. எனக்கே ஒரு மாதிரி இருந்ததுடா. சத்தியமா உனக்கு பயமே இல்லையாடா? யாருன்னு பார்க்க மாட்டேன், இந்த பொழக்குறியாடா? ஒன்னொண்டி கன்ஃபார்ம், இந்தியன் டீமுக்கு ஃபியூச்சர் கை கன்ஃபார்ம் நீதாண்டா பார்ட்னர். ஒரு மனுஷன்ல ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு அடிக்க முடியுமா? பயமே அவன் கண்ணில் கொஞ்சம் கூட தெரியல. பயம் தெரிஞ்சா இந்த அளவுக்கு அடிப்பானா? அதுவும் வெறும் 29 பாலுக்கு 97 ரன்னு, ஜஸ்ட் 3 ரன்ல மிஸ், வேர்ல்டு ரெக்கார்டு. ஆனா இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேணா இப்போ கண்டிப்பாக ஃபியூச்சரில் அவன் T20 டபுள் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பையன். கண்டிப்பாக அவன் அடிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடிப்பான். பார்ட்னர், நான் மேட்சை பற்றி பேசல, ஏன்னா மேட்சை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மேட்சை பற்றி நான் ஒன்றும் பேச தேவையில்லை. நான் மெயின் பேசிட்டு சூரியவம்சி அவனை பற்றி தான் பேசணும். அதுதான் அந்த வீடியோவை போட்டேன். அவனை மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன்ட் இந்தியாவுக்கு ஒரு கிஃப்ட்டுலாம், அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்டு. ஆனால் நோட் பண்ணி பார்த்தீங்களா ஒரு விஷயத்த? ஜிடிவி எஸ்ஆர்ச்சும் காமனோ எல்லாம் பண்ணாங்க, ஓவர் ஆட்டிடியூட் காட்டினாங்க. கழிச்சிட்ட பிறகு அதுக்கு ரிவெஞ்ச் தான் ஆகிடுச்சு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். நேற்று சொல்லியிருந்தா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். மேட்ச் வின் ஆகிட்டு பேசலாம். மேபி ஆறாவதுக்கு பயங்கர சான்ஸு. இல்லை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு. அந்த பையன் செம்ம தான். அவனை கழட்டிட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் ஆர்சிபிக்கு. கண்டிப்பாக நான் பாருங்களேன். டே சூரியவம்சி போடா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஓ, இதுதான் ஃப்யூச்சரு. ஹாப்பி.